ஓகே ஆஃப்ஸ்காட், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டா போயிட்டு இருக்க ஹாரி பாட்டரோட அந்த மேஜிக் ஸ்டிக் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம செய்ய போறோம். நிறைய ஆஃப்ஸ்காட் மெம்பர் அதை செய்யுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு அதுக்கு ரொம்ப தேவையான ஒரு பொருள் இருக்கு, அதை வச்சு நம்ம செய்ய போறோம். அண்ட் அதை வச்சு வேற என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றது நம்ம இன்னைக்கு பண்ணி பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட பேர் எஸ்பி. ஸோ சேனல் பேர் OutofFocus. இந்த சேனல் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு, ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருங்க. வேவ் வந்து சிங்க் வரணும், அப்பதான் நம்ம கண்டிப்பா மூவ் ஆக முடியும். இல்லைன்னா அப்புறம் ஏதாவது சிக்கல்ல மாட்டிப்போம். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். எஸ், இதுதான் அது ஃபிளாஷ் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிளாஷ் பேப்பர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு டிஷ்யூல சம் கெமிக்கல்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரிக்கு, சல்ஃபரிக்கு, பேக்கிங் சோடா வச்சு ஒரு பண்ற ஒரு ப்ரொசீஜர். அப்படி பண்ணா அது வந்து புஃப்னு மெஜிஷியன்ஸ்லாம் வந்து கையில வச்சு எரிய வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போவோம். இதுதான் அந்த ஹாரி பாட்டர் பெண்ணுக்கு ஸ்டிக்குக்கு ஒரு மூலாதாரமான ஒரு பொருளே. அதை நான் கடைசியாக சொல்றேன், பார்த்துட்டே வாங்க, அப்பதான் உங்களுக்கு போர் அடிக்காம கொண்டு போயிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத காமிச்சிடுறேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு. இப்போ வந்து ஃபிளாஷ் பேப்பர்ல, டிஷ்யூல இருக்கு, பேப்பர்ல இருக்கு, காட்டன்ல இருக்கு, த்ரெட்ல இருக்கு. இதெல்லாம் நிறைய வகை இருக்கு. நான் ஒரு 2 வெரைட்டி வாங்கினேன், கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அமேசான், ஃபிளிப்கார்ட் எல்லாம் கிடைக்காது. நான் இந்தியா மார்ட்ல அந்த மாதிரி இடத்துல தான் வாங்கினேன். ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் தான் அந்த ஃபிளாஷ் பேப்பர்ஸ். இது வந்து ஃபிளாஷ் டிஷ்யூ, ரெண்டும் ஒன்று தான். பேப்பர் டிஷ்யூ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இது வேற வேற லைட்டா சின்ன மெட்டீரியல் டிஃபரன்ஸ் இருக்கும், அவ்வளவுதானே தவிர பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஒன்று, அதுக்கு அடுத்தது இதுல இருந்து நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ ரெண்டுத்தையுமே உங்கள்கிட்ட லைவா எரிய வச்சு காட்டுறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஐடியா வரும். அண்ட் அதை வச்சு சில விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு. அதை பண்ணிட்டு சம்பிரதாயம் படி படிப்படியாக கடைசியாக நம்ம அதை பண்ணுவோம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நமக்கு இதை பற்றி ஆல்ரெடி தெரியும் அப்படின்றதுனால இதை நம்ம எடுத்து வச்சிருவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இவ்வளோ பெரிய பீஸ் பேப்பர் எடுத்துக்கிறேன். இதை நான் எரிய வச்சு காட்டுறேன், எப்படி எரியுதுன்னு மட்டும் பாருங்களேன். அதுக்கு முன்னாடி இது அவங்க கொடுத்த மேனுவல் பேப்பர். ஸோ இது எப்படி எரியுதுன்னு பாருங்க. ஸோ எரிய வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சாம்பல் இருக்கும், சாம்பல் ஆஷ் அப்படியே வந்து கீழே தங்கி நிற்கும். ஓகேவா? ஸோ இதுவே இதே பார்த்துட்டே இருங்க, இது எப்படி எரியுதுன்ட்டு. டக்குன்னு ஒரு மாதிரி பயமா இருக்கும். ஆனால் எஸ், இது அந்த மாதிரி ஒரு மேஜிக்கலான ஒரு ஃபயர்னு சொல்லிக்கலாம். பாருங்களேன், இப்போ நான் திருப்பி ஒரு தடவை வச்சு காட்டுறேன். கீழே விழுறதுக்குள்ளேயே எரிஞ்சு காணாம போயிடுச்சு. இதை தான் வச்சு நம்மளை வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த ஒரு டக்குன்னு ஒரு ஆக்ஷனை வந்து காட்டுறப்ப நம்ம வான்னு வாயை திறந்து பார்த்துட்டு இருப்போம் இல்லையா, அந்த கேப்பில் தான் அவங்க ஒளிச்சு வச்ச பொருளை எடுத்து காமிச்சு பொட்டிக்குள்ள போனவா இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது எஸ், மெஜிஷியன்ஸ் எல்லாமே வந்து ஏமாத்துறாங்கன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஆர்ட், ஒரு கலை. அது அவங்க எவ்வளோ கூட ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு இதோட கொண்டு வராங்கன்றதை வச்சு தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பேப்பர் எடுத்து பார்ப்போம். டேபிளில் லைட்டாக ஒரு மாதிரி பேப்பர் ஒரு மாதிரி ஆயிடு. கிட்ட வந்து பாரு, இல்லை ஆஃப்ஸ்காட், அதாவது பேப்பரோட திக்னஸ் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர்ன்றது புஷ்ஷுன்னு காணாம போச்சு. இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. இது வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகலை. சாம்பல் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா உங்களுக்கு? எஸ் ஆஃப்ஸ்காட், இதில் என்ன பிரச்சனைனா அந்த பேப்பரோட திக்னஸ், அதில் எவ்வளோ அந்த கெமிக்கல் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கு அப்படின்றத டிபெண்ட் பண்ணி அந்த எரியிற ஸ்பீடு வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு காட்டுறேன் லைவாக. ரெண்டுத்துக்கு எது ஸ்பீடாக எரியுதுன்னு பாருங்க. லைட்டாக என் டேபிளே டேமேஜ் ஆகி விட்டுருது. வின்னர் இஸ் டிஷ்யூ பேப்பர். இதுவும் டிஷ்யூ பேப்பர் தான். இது வந்து வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு. ஸோ பட் ஆனால் வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இதை பண்ண போறோம்னா, இதை வந்து லேசரை வச்சு பர்ன் பண்ண முடியுதா அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஓகே ஆஃப்ஸ்காட், ஸோ நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறது இந்த லேசர் தான். ஏன்னா அந்த லேசர் ரொம்ப பவர்ஃபுல், அதெல்லாம் அசால்ட்டாக மரத்தையே வந்து ஓட்ட போட்டுரும். இது அந்த அளவு கிடையாதுன்றதுனால இதை தான் வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். ஹேண்டியாக வேறு இருக்கும் இல்லையா, ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த பேப்பரை நல்லா கசக்கிக்கிட்டு பிளாக்ல வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சின்னதாக இதில் கிறுக்க போகிறேன். பிகாஸ் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேங்களா? லைட் வந்து உள்ளே போகக்கூடாது, விட்டு ஹீட்டை வந்து இழுத்து வச்சுக்காது. லைட் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பெயிண்ட் அதனால தான் அடிக்கிறது. பட் பிளாக் வந்து அப்படி இழுத்து வச்சுக்கும். ஸோ ஹீட் அந்த இடத்துல அதிகமாக வருவோம், பொக்குன்னு வந்து பற்றிக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், பிளாக்கை வச்சு ஒரு இடத்துல மட்டும் சும்மா எக்ஸ்ட்ரா ஒரு இது மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே ஆஃப்ஸ்காட், ஸோ லேசர் வச்சு ஆன் பண்ணுவோம். புகை வருது. காணாம போச்சுடா பேப்பரு, இருந்ததுக்கு அடையாளமே இல்லை பாரு. இப்படி எரியணும், அப்பதான் ஒரு மாதிரி பதட்டத்தை கொடுக்காம இருக்கும். எனவே ஸோ இப்போ இது வரைக்கும் நடந்ததுல உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இதுதான் அந்த ஹாரி பாட்டர் மேஜிக் ஸ்டிக்கு ஃபியூவலே. இதை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ண போறோம். ரெடியா இருங்க, இப்போ பண்ண ஆரம்பிப்போம். ஓகே ஆஃப்ஸ்காட், ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு மேக்கிங் வீடியோ, இல்லை லேசர் கூட மேக்கிங்கில் தான் வரும்ல, ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தோன்னு சொல்லிட்டு இது ஒரு மேக்கிங் வீடியோ தான். பட் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஏன்னா அது அந்தளவு ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ரேட்டு கிட்டத்தட்ட $1500. ஹாரி பாட்டர் சொல்கிறேன், $80 கிட்டத்தட்ட $100 கிட்ட வந்து ஷிப்பிங், கிட்டத்தட்ட அப்படின்னா 7000 8000 ரேட்டு. இது அந்த அளவுக்கு அதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் பார்க்குறாங்க லுக்காக ரிச்சாக இருந்துச்சு. அது கான்செப்ட் வைஸ் அவங்கள செம்தியாக பாராட்டலாம். ஏன்னா
ரொம்ப சிம்பிளான கான்செப்டை சூப்பராக யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அதை நம்ம யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். இதுக்கு என்ன தேவைன்னா இந்த மாதிரி ஒரு பைப்பு தேவை, ரெண்டாவது இந்த மாதிரி வந்து ஒரு எலக்ட்ரிக் லைட்ரு தேவை. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய வீடியோ யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து நம்ம இதுக்குள்ளே விடணும். ஸோ அதுக்கு வந்து உள்ளே போல் பார்த்தீங்களா ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் டேப்பை ஒட்டி டைட்டை இன்க்ரீஸ் பண்ணிப்போம். அவ்வளோதான், நம்ம மேஜிக் ஸ்டிக் ரெடி ஆயிடுச்சு. ஒன்றுமே இல்லை, இதையும் ஜாயின் பண்ணி வச்சுட்டோம். மேலே வந்து கலர் அடிச்சிருக்கோம். ஓகே ஆஃப்ஸ்காட், இப்போ வந்து நான் பண்ணி காட்டுறேன். இதான் அந்த வந்து ஃபியூல் சொன்ன மாதிரி இதுதான் மெயினே. ஸோ உங்களுக்கு இது செய்கிறதுல மேட்டரே கிடையாது. இதோட ரேட்டு தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வருது. எனக்கு இந்த மாதிரி ஒரு 5 பேப்பரோட ரேட்டே கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 400 rupees கிட்ட வந்தது. நான் மொத்தமாக வாங்கினாலும் எனக்கு கம்மியாக குறைச்சி கொடுத்தாங்க. சில டைமில் கிடைக்கவே மாட்டேங்குது. இதுதான் சிக்கலே, ஒன்றும் கிடையாது. இதை நான் அப்படியே கசக்கிக்கிட்டேன்னா இவ்வளோ பெருசு போடுறேன். நான் கொஞ்சோண்டு பாதி கிழிச்சிக்கிறேன். இதை என்ன பண்ணுறேன், எடுத்து நான் நல்லா திணிச்சிக்கிறேன். இப்போ நான் எப்பயும் போல் இந்த பட்டனை அழுத்துறப்ப இதுலேருந்து சின்னதாக ஒரு ஸ்பார்க் மாதிரி வரும். அது இதை ட்ரிகர் பண்ணி வெடிச்சு ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு போவோம். அதுதான் அவங்க அழகாக சின்னதாக செஞ்சுட்டாங்க. நம்ம அதே தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெருசாக செஞ்சுருக்கோம். ஆனால் பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் அதை செஞ்சு காட்டுறேன். ரெடி, 3 2 1 கோ. தூக்கி எறி, சக்தியை காட்டு. வரல. பெட்ரோலியம் வந்துடுச்சு. எஸ். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இதை வச்சு கேண்டில் எரிய வச்சு நிறைய ஷாட் பார்த்துப்பீங்க. ஸோ அது வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, எரிய வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இதை வச்சு பற்ற வச்சாதான் அது எரியும். ஏன்னா அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும்ல. வேணா அந்த வீடியோ வேணால் போட்டு வரேன். ஸோ இப்போ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அங்கே போய் எரியுதுடா. ஓகே ஆஸ்கார், ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே வந்து பியூட்டன் கேஸ் பலூனை ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு அது மூலிமா அடிக்க போகிறோம். ஏன்னா சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பலூன் ஷாட் மட்டும் தான் காமிச்சிருந்தாங்க. நம்ம பியூட்டன் கேஸ் ஃபில் பண்ண பலூன் வச்சு போட போகிறோம். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இருங்க, வரேன், ஃபில் பண்ணிட்டு வரேன். ஓகே ஆஸ்கார், ஸோ இப்போ அதை வெடிக்க வைப்போம். ஜஸ்ட் மிஸ். எஸ், இத்தனை அட்டெம்ப்ட் நம்ம ஃபைனலாக முடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஆஃப்ஸ்காட். ஸோ இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு மெத்தட் தான். நிறைய ஆஃப்ஸ்காட் மெம்பர் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால தான் வந்து நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருந்திருக்கும். பட் ஆனால் நீங்கள் கேட்டது உங்களுக்கு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டு விட்டுருக்கேன். நான் அந்த மாதிரி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுவேன். அண்ட் மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா பண்ணுங்க போதும்.